ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தட்டுறோம் தூக்குறோம். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம் ஆயிடுச்சு. எனிவேஸ், ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இந்த காலர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை மட்டும் சொன்னா போதும். அவங்கள பத்தின 5 கேள்விகள் நாங்க கேட்போம். அந்த 5க்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிடுவோம். சரி, காலர் வர்றதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. வந்துட்டீங்களா? ஹலோ. வந்துருச்சு. வாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்ங்க. இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம். இன்னும் ஹோல்ல போட்டு போயிட்டாங்க உங்க பாட்டுக்கு, இன்னும் கேள்வியே கேட்கல. ஹலோ. சரி, ஓகேங்க. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ உங்களை பற்றின 5 கேள்விகள், அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கான பரிசு உங்கள் வீடு தேடி வரும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்கள் கூட பேசுங்க. அண்ட் இந்த பேசும்போது டிவி வால்யூம்லாம் மியூட் பண்ணிக்கோங்க, எங்ககிட்ட மட்டும் பேசுங்க. கொடுக்கக்கூடிய டைமுக்குள்ளே நீங்கள் பட்டுன்னு அதுக்கான பதிலாக சொல்லணும். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். ஹலோ. சரி, பரவாயில்லைங்க. நம்மளுடைய பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது நமக்கு ஒரு பயமோடு எழுதுவோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடித்த நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் அப்படின்னு யார் வேணா இருக்கலாம். காலர் லைனில் வந்தாச்சு, யாருன்னு கேட்போம். வணக்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் மதன்? உங்களுக்கு சூர்யா பற்றின கேள்விகள் கேட்கலாம். சூர்யாவுடைய முதல் திரைப்படம் என்ன? சூப்பர், தூள் கிளப்பிட்டீங்க, போங்க. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்விக்கு போறோம். சரிங்களா? மாயாவி அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, சூர்யாவுடைய நடிப்பில். இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? சூப்பருங்க, வெரி குட். அதே மாதிரி வேகத்துல 3வது கேள்விக்கு போவோம். சரிங்களா? சூரரை போற்று அப்படின்னு படம் வந்துச்சு இல்லையா, இந்த படத்துல சூர்யாவுடைய கேரக்டர் நேம் என்ன? என்ன மாறன்? மாறன் தானா? சூப்பர், நெடுமாறன் ராஜாங்கம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான 4வது கேள்விக்கு போறோம், சூர்யா அவர்களை பற்றி. ஓகேங்களா? சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு இல்லையா, அதுல பூமிகா நடிச்சிருப்பாங்க. பூமிகாவுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? கதாபாத்திரம் பேர்? ஐஸ்வர்யா என்பது சரியான பதிலுங்க. சூப்பர். கடைசி கேள்வி போறோம். இந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். சரிங்களா? உங்களுக்கு ஏன் சூர்யா ரொம்ப பிடிக்கும்? நீங்க எல்லாம் பயோடேட்டாவும் சொல்றீங்களே, எப்படி? ஏன் பிடிக்கலாம், அவர் நல்லா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசாத்தியா நம்ம நடிச்சு இது பண்ணிடுறாரு, நிரூபிச்சிடுறாரு. கமலுக்கு அடுத்து இணையா நடிக்கிறாரு அப்படி, அதனால ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? சூப்பர். அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு நல்லா படிக்க வைக்கிறாரு. கரெக்ட். அதனாலயா? சரி, அந்த 5வது கேள்வி நீங்க கரெக்டா பதில் சொல்லிடணும். ஓகேவா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? சரி, பிரைஸ் வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லணும் வந்துடுச்சுன்னு. ஓகே, ரெடி தானே? சரி, உங்களுக்கான 5வது கேள்வி போறோம். சரிங்களா? அந்த 5வது கேள்வி, அஞ்சான் படம் இருக்கு இல்லையா, அதுல 1 2 3 4 அந்த பாட்டு பாடினது யாரு? யாரு? சூர்யா சார் பண்ணது. ஃபீமேல் சொல்லுங்க. ஃபீமேல். 4 3 1. க்ளூ இல்லையே, முடிஞ்சு போச்சு. ஆண்ட்ரியாங்க. ஆண்ட்ரியா. சரிங்களா? பரவாயில்ல, நானும் உங்களை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீங்கள் சொல்லுவீங்கன்னு. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் யாரு? வணக்கம், இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? உமா ஃப்ரம் சிதம்பரம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரபு சார் பத்தி. பிரபு சாரை பற்றியா? பாரா. சரி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போவோமா? பிரபு சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடித்த சந்திரமுகி படத்துடைய இயக்குனர் யார்? 5 4 3 2 1 0. பி வாசு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? விட்டுட்டீங்களே. நீங்க பிரபு சார் அப்படின்னு சொன்னது இப்போ அவரோட படங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்லை நீங்க இப்போ இருக்கிற மாதிரி யங் ஆக்டர்ஸ் யாரோ ஒருத்தவங்களை கேட்டிருக்கலாம்ல. சரி, அவங்களை பற்றி உங்களுக்கு ரொம்ப தெரியும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லாவே ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். சரிங்களா? அடுத்த காலர் வணக்கம். ஹலோ, வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். மாலை வணக்கம். பஞ்சார் மாவட்டம் இருந்து கவிதராஜ் பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க.
ரஜினி அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல இங்கிலீஷ்ல ஹாலிவுட்ல ஒரு திரைப்படம் வந்துச்சு. என்ன படம்? சூப்பருங்க. என்னங்க கேக்குதா? நீங்க டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கங்க, சரிங்களா? சரி. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி, சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்கள் பாலிவுட்ல முதல்ல ஒரு திரைப்படத்துல அறிமுகமானார். என்ன திரைப்படம்? கேள்வி. பாலிவுட்ல அவர் ஒரு திரைப்படம் நடிச்சாருங்க முதல்ல. என்ன திரைப்படம்? 5 இல்லை. 2 அந்த கானூன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? சரி, ரைட். ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க் யூ so much ஃபார் காலிங். மறுபடியும் நீங்க விட்டுறக்கூடாது, அடுத்த தடவை கால் பண்ணி இப்படியே ஜெயிக்கிறதுக்கு பாருங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? யார் எங்க இருந்து பேசுறீங்க? லைன்ல இருக்காங்க சார். யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பொம்மி சார். ஓகே, பொம்மி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய் சார். விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? கத்தி திரைப்படத்துல விஜய் அவர்களுடைய நண்பனாவும் காமெடியனாவும் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் பேர் என்ன? என்ன படங்க சார்? கத்தி. கத்தி அந்த படத்துல விஜய் அவருக்கு ஃப்ரெண்டாவும் காமெடியனாவும் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் பேர் என்ன? தெரியலீங்களே. ஒரு காமெடி நடிகர், நல்ல பாப்புலரான ஒரு காமெடி நடிகர். அவரு சந்தானமா? இல்லையே, சா கரெக்ட் தான், ஆனா தானம் தான் தப்பு. சதீஷ், சரிங்களா? ஓகே, பரவாயில்ல, நான் நல்லா ட்ரை பண்ணீங்க. முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா வின் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? இருக்கோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க டிவிலிபுத்தூர்ல இருந்து பேசுறோம். யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய பத்தி. தளபதி விஜய பத்தி கேள்வி கேட்ப ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படத்துல சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? யாருடையது? சிம்ரன் நடிச்சிருப்பாங்க இல்லையா இந்த படத்துல? எதா? சிம்ரன் நடிச்சிருப்பாங்களே, துள்ளாத மனமும் துள்ளும். பாத்திருக்கீங்களா அந்த படம்? தெரியல. ஓகே, ரைட்டு, தேங்க்யூ. ருக்குமணி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? சரி. ஓகே, நன்றி. கால் பண்ண கேஷுவலா போறாரு. சரி. என்ன அப்படி ஏதோ ராங் நம்பர் கூப்பிட்ட மாதிரி. ஹலோ, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து ராஜேஷ் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார். ஓகே, தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம், சரிங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி. நண்பன் திரைப்படத்துல விஜய் நடிச்சிருப்பார். அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? பஞ்சவன் பாரிவேந்தன் சார். பஞ்சவன் பாரிவேந்தன். அவர் உண்மையான பேர் பஞ்சவன் பாரிவேந்தன். கடைசியில எஸ்.ஜே. சூர்யாவா தானே இருப்பாரு? அவருடைய உண்மையான பேர் என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் புகழும் ஒருவனுக்கே புகழ் சார். ஃபுல்லா சொல்லுங்க. கொசன்சி பசபுகழ் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? சரி சார். ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், லைட்டர் ரிடில் மாதிரி இருந்தாலும் நீங்க ஈஸியா சொல்லிருக்கலாம், பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பாண்டிச்சேரி வெளியனூர்ல இருந்து புஷ்பா சேகர். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கேஜே ஜேசுதாஸ் அவர்கள் பத்தின கேள்வியா? ஓ, உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவருடைய குரல்ல? கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். பாடியே காமிச்சிட்டீங்க. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? கண்ணே கலைமானே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா அவருடைய குரல்ல, அந்த பாடலுக்காக அவருக்கு என்ன விருது கிடைச்சது? அந்த ஆஸ்கர் விருது கிடைச்சது அவருக்கு. ஆஸ்கர் அவார்டு கொடுத்துட்டாங்களா? ஆமா. சூப்பர். அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனா ஆஸ்கர் அவார்டெல்லாம் அவருக்கு கிடைக்கல, சரிங்களா? இல்லையா? அவருக்கு தமிழ் ஸ்டேட் அவார்டு தான் கொடுத்தாங்க. ஆஸ்கர் அவர் அசால்ட்டான மேட்டர் கிடையாது.
கொடுத்துருக்கலாம். சீக்கிரம் வாங்கிடுவார் சார், சீக்கிரம் வாங்குவார் அதை. சரி வாங்குவார் கண்டிப்பா. சரிங்களா, வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். சொல்லுங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? கௌசல்யா சாமி ஐனாவரம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தின கேட்கலாம். ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்கலாம். சரிங்களா, உங்களுக்கான முதல் கேள்வி, தளபதி படம் இருக்கு இல்லையா? தளபதி படத்துல ரஜினி அவர்கள் ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருப்பார்ல? ஹலோ கேக்குதுங்களா? அந்த கதாபாத்திரோட பேர் என்னன்னு சொல்லுங்க. தெரியலையா? சூர்யா. சூர்யா என்பது சரியான பதில். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ரஜினிகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படம் எது? ராகவேந்திரா. அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க, போங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. சரிங்களா, ரஜினி அவர்கள் ஒரு பெண் கதாபாத்திரம் வந்து ரொம்ப மையமா இருக்கும் அவருடைய நடிப்புல வெளியான திரைப்படத்துல. அது என்ன படம்? ஆமா ஆமா, அந்த படத்துல வந்து இவர் ஏதோ ஒரு சைடு ரோல் தான் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் போயிட்டு இருக்கும். எழிலுடைய தயாரிப்புல அந்த படம் உருவாகி இருக்கும். சொல்லுங்க. இது அவரே எழுதி தயாரிச்ச திரைப்படம். கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? சரி, அந்த படம் வந்து ஒரு பெண்ணுடைய பெயர்ல இருக்கும். சக்கர வள்ளி, சக்கரவள்ளி. ஆமா 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 ஆமா, வள்ளி என்பது சரியான பதில். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் காலிங், நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே, மகிழ்ச்சி. ஓகே, அதே மாதிரி அடுத்த காலர் யாரும் கேட்டுருவோம். வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க. வணக்கம், கேக்குதா? சொல்லுங்க சார். யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினிகாந்த் சார். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன ஒரு அனிமேஷன் திரைப்படம், அந்த படத்துடைய பெயர் என்ன? ஒரு பொம்மை படத்துல நடிச்சிருப்பாரு. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல சார், பார்த்தேன் அந்த படம் பேரு. நல்லா யோசிங்க. அவங்களுடைய பொண்ணோட டைரக்ஷன்ல உருவாகி இருக்கும். ஆமா, பொண்ணு எடுத்த படம் தான் அது. தெரியலையா? 5 4 3 2 1 கோச்சடையான் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, எங்கே போகுதோ வானம் தான் பாட்டு வரும் இதுல. சரி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ட்ரை பண்றாங்க, வர மாட்டேங்குது. ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம். யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கேட்டுருவோம். ஓகே, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கொரட்டூர். உங்க பேரு? கங்காதேவி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, போக்கிரி படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? தெரியாதுங்களா? வசந்த முல்லை போலே வந்து அப்படிலாம் பாட்டு போட்டுருப்பார்ல, என்ன விட்டுட்டீங்க? அதுதான் தெரியலீங்களே. மணி சர்மா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, சரி. ஓகே, பட் நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங், மகிழ்ச்சி. இதே வேகத்துல அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். வணக்கம், இது தாட்டுறோம் தூக்குறோம். எங்க டேனியா? ஹலோ டேனியா, திருப்பூர்ல இருந்து. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் சார் பத்தி. விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? என்னது? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கோட் திரைப்படத்துல, கோட் படம் இருக்குல்ல, கோட், அதுல 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னடா? கோட். ஆமா. 2 ஹீரோயின் பேர் சொல்லுங்க. ஸ்னேகா. ஓகே, இன்னொருத்தங்க? அவங்க நேம். அவங்க தானே மெயின், சொல்லுங்க. ஐயோ, நேம் மீனாட்சி சௌத்ரி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, ஓகே, தேங்க்யூ, நன்றி, நல்லா முயற்சி பண்ணீங்க. ஆனால் இந்த முதல் கேள்வியே நீங்கள் நிறைய பேர் அவுட் ஆகுறாங்களே, அவ்வளோ கஷ்டமாக கேட்குறோம். ஈஸியாக தானே இருக்குது, ஹீரோயின் பேர்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க தானே. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர். உங்க பேரு? கிரிஜா. ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி யாரை பத்தி கேட்கணும்னு சொல்லுங்க. அவங்க கேட்டாங்க சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்க போறீங்களா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
சரி, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? சிவாஜி கணேசன் அண்ட் ரஜினி 2 பேருமே சேர்ந்து படையப்பா அப்படின்ற ஒரு படம் நடிச்சாங்க இல்லையா? ஆமா. இந்த படத்தோடைய டைரக்டர் யாரு? 5 4 3 2 1 செல்வமணி. முடிஞ்சு போச்சு. யாரு? எஸ் ரவிக்குமாருங்க. ஆமா, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இதே விறுவிறுப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் கால் பண்ணி கொண்டாந்து வெயிட் பண்ணணும். டி வால்யூம் கம்பெனி என்கிட்ட பேசணும். காலர்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க, விளையாடுறதுக்கு தயாராக இருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ உங்களை பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் அதில் யாராக வேணா இருக்கலாம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாங்கள் வின்னர் பரிசு உங்களை தேடி வரணும் போது ஏன் வெயிட்டிங் எடுக்க ஒரு ட்ரெயின் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நந்தகுமார். மன்னார்குடி சார். மன்னார்குடி. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? அஜித் குமார் தான் சொல்லுங்க. அஜித் குமார் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம், சரிங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, முகவரி அப்படின்ற திரைப்படத்துல அஜித் குமார் நடிச்சிருப்பாரு. அதுல அவருடைய கேரக்டர் நேம் என்ன? கேரக்டர், ஆமா, ஒரு பிரபலமான இயக்குனருடைய பெயர்னு வச்சுக்கோங்களேன். 5 4 3 2 1 தெரியலையா? ஸ்ரீதர் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? படம் பார்க்குறோம், படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியனை கேட்டால் அதாவது கஷ்டப்படுவீங்களே தான் உங்களுக்காகவே அந்த நடிகருடைய கதாபாத்திரோட பேரே கேட்டோம். ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்களே. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கேரக்டர் பேரையும் நோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஆன்சி, கன்னியாகுமரி. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, வாரிசு படத்துல ரஞ்சிதமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? ஆமா. அது விஜய் பாடியிருப்பாரு மேல் சிங்கரா. ஃபீமேல் சிங்கரா பாடினது யாரு? தெரியல. மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. மனசு மனசு மனசெல்லாம் தெரியலையா? தெரியல. மனசு என்பதுதான் சரியான பதில். மனசு மனசெல்லாம் அப்படின்னு அதுலயே பிடிச்சிருக்கலாம் நீங்க. சரி, நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நெக்ஸ்ட் காலர். இது தட்டுறோ தூக்குறோ. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? டி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. எங்கிட்ட பேசுங்க. நந்தகோபால். அந்த பக்கம் வரீங்களா? எந்த பக்கம்னாலும் பேசுங்க. டி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நந்தகோபால் ஃப்ரம். ஓகே ஓகே. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எஸ்பிபி சார். எஸ்பிபி அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? எஸ்பிபி அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து நடித்த திரைப்படம் ஒன்று சொல்லுங்க. எஸ்பிபி சார், பிரியமானவளே. சூப்பர், வெரி குட். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது அவங்களுடைய குரல்ல? சுந்தரி. சுந்தரியா? கண்ணால் ஒருத்தி. ஓ சரி சரி, அந்த பாட்டு பாடுறீங்களா? சுந்தரி கண்ணால் ஒரு சொல்லடி. சரி, ஓகே. இப்ப இந்த திரைப்படம் வந்து தளபதி தானே? உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, இந்த பாடல் இடம்பெற்ற தளபதி திரைப்படத்தோட இயக்குனர் யாரு? தளபதி இயக்குனர். ஆமா, யாரு சொல்லுங்க. 5 4 3 2 1 டைம் என்னாச்சு? மணிரத்னம் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? அதான் டைம் என்னாச்சுன்னு கேட்டும்போது நீங்க டப்புனு மணி ரத்னம் அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே, விட்டுட்டீங்களா? சரி, நல்லா ட்ரை பண்ணீங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, தாட்ரா தூக்குறோம்ல. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சுஜிதா, கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். கோயம்புத்தூர்ல இருந்துங்களா? என்ன பேர் சொன்னீங்க? சுஜிதா. சுபிதாவா? ஓகே சுபிதா, யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சுஜிதா. சுஜிதா, ஓகே ஓகே. யார பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய் சார் பத்தி. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, சரிங்களா? விஜய் அவர்களுடைய நடிப்புல யூத் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? எந்த வருஷம்? 2010. ஓ 2016. இன்னும் தூரமா போயிட்டு இருக்கீங்க. இது என்ன லியோ படமும் அதுவும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்களா? 2002, சரிங்களா? 2002ல தான் ரிலீஸ் ஆச்சு. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, உங்களுக்கான அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
இது தட்டுற தூக்குறோம். வணக்கங்க. வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? கிஷோர் ஒசூர்ல பேசுறேன். ஒசூர்ல இருந்து கிஷோர். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? விஜய் பத்தி. தளபதி விஜய் அவர்களை பத்தின கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. விஜய் அவர்களுடைய நடிப்புல உதயா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? ரொம்ப அழகா இருப்பாருங்க, தெய்வ கடாட்சமா இருக்கும் அவரோட பேரு. மணிரத்னம். ஏங்க அதான் அழகா இருப்பார். ஓ அப்படி சொல்ல வரல, நீங்க வந்து இதை நான் சொல்றத வந்து ஒரு லீடா எடுத்துக்கணும். நீங்க அதுல இருந்து நீங்க பேரை பிடிக்கணும். அழகா இருப்பாரு, தெய்வ கடாட்சமா இருப்பாரு. யாரு? அழகுராஜா. இல்லை, தவறு. சொல்லுங்க. இல்ல தெரியல. பெருமாள் மாதிரி இருப்பாருங்க. அழகு பெருமாள் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். தெய்வ கடாட்சமா இருப்பாருன்றேன், அழகா இருப்பாருன்றேன், அப்படியே சேர்த்து ஒரு பேரா போட்டிருக்க வேண்டியதானே. ஓகே, அடுத்த காலர். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம், சக்திவேல் பேசுறேன் சார், மயிலாப்பூருங்க. சக்திவேல், யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தின கேள்வி கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போடும். சரிங்களா? பாபா அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? சுரேஷ் கிருஷ்ணா. சூப்பர், வெரி குட். சரியா பதில் சொல்லிட்டீங்க ஒரு கேள்விக்கு. உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ரஜினி அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டம் வழங்கியது யார்? ஜானு பைரவி படத்துல. ஓ, தூள் கிளப்புறீங்களே. சூப்பர் சூப்பர், போங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ரஜினிகாந்த் அவர்கள் 3 வேடத்துல ஒரு படத்துல நடிச்சிருப்பார். அது என்ன திரைப்படம்? 3 முகம். ஓ பக்கா, போங்க, ஆஸ் பண்றீங்க. உங்களுக்கான 4வது கேள்வி. ரஜினி கமல் 2 பேருமே சேர்ந்து எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க இது வரைக்கும்? 9 படத்துல நடிச்சிருக்காங்க. இல்லை இல்லை, தவறு. 11. சாரி, நோ, தவறு. 21 என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நீங்க ஏதாவது பக்கத்துல வந்திருந்தீங்கன்னா கூட விட்டுருப்போம். 22, 20, சரி ஏதோ 1-2 மிஸ் ஆயிடுச்சுன்னு விட்டுருப்போம். ஆனா நீங்க பெரிய லெவல்ல இருக்கே. ஆனா நல்லா ட்ரை பண்ணீங்க. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம்ங்க. இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ. ஹலோ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அர்ஷா. அச்சாவா, என்ன வயசாகுது உங்களுக்கு? 7. 7 வயசா? யாரை பத்தி கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? பிரதீப். பிரதீப் பத்தின கேள்வியா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போமா? பிரதீப் நடிச்ச டிராகன் படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய ஹீரோயின் யாரு? பிரதீப். பிரதீப்பே ஹீரோயினா நடிச்சாங்களா? ஹலோ, நீங்க அங்க பார்க்க கூடாது, எங்கிட்ட பேசுங்க. ஓகே. சரி, தெரியலன்னா விடுங்க. ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு இது? தீமா பாட்டும் அலமித்தி அபியும் சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாடல். என்ன பாடல் இது? ரைம்ஸ் ஏதாவது பாடிட்டு போனீங்களா? ஹலோ ஹலோ. என்ன பாட்டு இது? சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? இப்படிதான் வராங்க, பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட்டா. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம், யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சத்யமூர்த்தி. யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? சத்யமூர்த்தி. ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல், ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி. ஸ்ரேயா கோஷலுடைய முதல் தமிழ் பாடல் இது அவங்க பாடியது? சொல்லுங்க. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே. இல்லை, தவறு. செல்லமே செல்லமே என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஆல்பம் அப்படின்ற படத்துல பாடியிருந்தாங்க. ஓகே, நல்லாவே முயற்சி பண்ணீங்க. வரவங்களாம் சூப்பரா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஊட்டாதீகே, இதே மாதிரி முயற்சி பண்ணுகே. விளையாடுறதுக்கு ரெடியா இருங்க, நாங்க ரெடியா இருக்கோங்க அப்படின்னு காலரும் ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க. யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் திண்டிவனத்துல இருந்து கவிதா. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நடிகை நதியா. நதியா அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? ஒவ்வொரு நடிகையும் ஒவ்வொன்றுக்காக ஃபேமஸா இருப்பாங்கல்ல, அப்படி நதியா எதற்காக ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க சோடுலாம் கம்மல்லாம். வேற கொண்டை நிறைய கொண்டை. சரி சரி, சூப்பர், கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க.
ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி சரிங்களா? பூவே பூச்சுடவா அப்படின்ற திரைப்படத்துல நதியா அவங்களுடைய கேரக்டர் பேர் என்ன? போனா. இல்ல, தவறு. போனா என் கண்ணை பார்த்து செய்தி சொல்லுங்க. ஐயோ. கண்ணை பார்த்து செய்தி சொல்லுங்க. தெரியலையா? சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. நம்ம கண்ணை பார்த்து செய்தி சொல்லுங்கன்னா புரிஞ்சிருக்கணுமா இல்லையா நீங்க? எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படம் இருக்குல்ல, இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? மோகன் ராஜா. இல்ல, மோகன் ராஜாவா? ஆமா. சூப்பர் சூப்பர், கரெக்ட். சரி, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போவோம் சரிங்களா? கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான தேர்ட் क्वेश्चन போறோம் சரிங்களா? ஒரு தடவை தான் உங்களுக்காக ஆப்ஷன், நீங்களும் நிறைய தடவை ட்ரை பண்றீங்களா அப்படின்னு கரெக்டா சொல்லிடணும் சரிங்களா? சரி சரி. உங்களுக்கு என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பன்னீரில் இந்த பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்னிலும் சிவந்த வானம் எங்கும் மிதக்க, சூப்பர். வசந்தம் வரும் காலம் நீலில் வண்ண கோலம். சரி, ஓகே, சூப்பர். இதுல இருந்தா நதியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, ரெடியா? உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். நதியாவுடைய நடிப்புல MS தோனியோடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பேர் என்ன? இன்னொரு சொல்லுங்க, புரியல. MS தோனியோடைய ப்ரொடக்ஷன்ல நதியா ஒரு படம் நடிச்சாங்க. அந்த படம் பேர் என்ன? 5 4 3 2 1. Let's get married என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? திலீப் குமார் சார். திலீப், யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எஸ்ஜே சூர்யா சார். எஸ்ஜே சூர்யா அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, அவர் முதல்ல ஹீரோவா நடிச்ச திரைப்படம் எது? ஹீரோவாக நடித்த படம். அவர் ஹீரோவா எந்த படத்துல முதல்ல அறிமுகமானாரு? யோசிங்க. 5 4 3 2 1. பழசுன்னா என்ன வரும்? புதுசு, நியூங்க. நியூ என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நல்லா முயற்சி பண்ணீங்க. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் காலர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாரும் நீங்கள் ஒருத்தர் பேரை சொல்கிறீங்க, ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நம்ம கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? முத்துப்பேட்டையிலேருந்து மன்சூர் பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் அவர்களை ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவர் பேரில் ரசிகர் மன்றமே வச்சு நடத்துனவன் நான். ஓ, அப்படிங்களா? அந்த அளவுக்கு பிடிக்குமா உங்களுக்கு? அப்போ ரொம்ப டஃப்பா இருக்கும் போலயே கேமு. எல்லாத்தையும் பட்டு நடிப்பீங்களா அப்புறம்? இல்ல சார், அப்ப சொல்லி கேளுங்க. கேட்போம் வாங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, வசந்த மாளிகை திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு? இயர் சரியா இருக்கு, ஞாபகம் இல்ல சார். அதான கேள்வியே. நீங்க ரசிகர் மன்றம்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு பேனர்ல வச்சு பாலாபிஷேகம் பண்ணிருப்பீங்களா இல்லையா? அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தேன்னு ஒரு கணக்கே இல்லை சார் எனக்கு. பாத்தீங்களா? அப்ப நீங்க எத்தனை தடவை வேணா பாத்துருங்க, ஆனா முதல் தடவை எப்ப இந்த படம் வந்துச்சு சார்? அது இயர் தெரியல சார், மறந்துட்டேன். சரி, 1992ல தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு சரிங்களா? நன்றி சார். சரின்றீங்க. அப்படின்னா நானே பார்த்துருப்பாங்க. 72ல ரிலீஸ் ஆன படம். அப்ப நீங்க இது வரைக்கும் எப்ப பாத்துருப்பீங்க? தெரியவே இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எப்ப பாத்தீங்க? நீங்க எப்ப பாத்தீங்க? ரிலீஸ்லயே பார்த்தேன் சார். எனக்கு ஏஜ் ரொம்ப இருக்கு. அப்ப 72ல நீங்க பார்க்கவே இல்லையா அந்த படத்தை? பார்த்துட்டேன் சார், ரிலீஸ்லயே பார்த்துட்டேன். ரிலீஸ்லயே பார்த்து எப்படிங்க மறந்தீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு சார் இயர் மறந்துட்டேன் சார். அத வேற ஒண்ணும் இல்ல. சரி, அவருடைய ஃபேவரட் டயலாக் ஏதாவது ஒன்னு பேசுங்க. அவருடைய ஃபேவரட் டயலாக்னு சொன்னாக்கா பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு எல்லாமே ஃபேவரட் டயலாக் தான். ஒரு டயலாக் பூரா உங்களுக்கு ஞாபகம் வரல, அதனால தானே சமாளிக்கிறீங்க. எல்லாமே இல்ல சார், இல்ல சார், உண்மை. சரி, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சரிங்களா? ஓகே, இதே வேகத்துல அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கீதா. கீதா. கீதா எங்க இருந்து? சென்னை. சென்னை தானா? அங்கதான் இருக்கீங்க. சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இளையராஜா பத்தி. இளையராஜா அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி சரிங்களா? இளையராஜா அவர்களுடைய 500வது திரைப்படம் எது? அவர் இசையமைச்சதுல 500th ஃபிலிம் எது? 5 4 3 2 1 0. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. கேட்டிருக்கீங்களா?
அஞ்சலி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரிங்களா, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். என்ன? ஹலோ, டிவி வால்யூம் மியூட் பண்ணிக்கங்க. யாரோட வாய்ஸ் இவ்வளோ க்யூட்டா இருக்குன்னு பார்த்தா அது என் குரல் தான். ஹலோ, நீங்க டிவியில பார்த்து பேசுனீங்கன்னா நம்ம பேசவே முடியாது. டிவியில ரொம்ப லேட்டா தான் உங்களுக்கு வரும். எங்ககிட்ட பேசுங்க. ஹலோ. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். என்ன பிரச்சனைனா, அந்த டிவி அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது அதில் கொஞ்சம் லேட்டாக வருமா, அப்புறம் அவங்க அங்கே பேசி நம்ம ஃபோனில் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்களேன், அவங்க அலோ அலோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் காலே கட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? விஜய். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க குடேத்துல இருந்து மதுராம்பிகா நகர் கல்லூர்ல இருந்து பேசுறோம். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் இருக்கு இல்லையா? ஆமா. இதுல விஜயோடைய கேரக்டர் நேம் சொல்லுங்க. கேரக்டர் நேம் வந்து கிரிக்கெட்ல எதை வச்சு விளையாடுவாங்க? பாலுங்க. பாலு வச்சு தான் விளையாடுவாங்க கிரிக்கெட்டு. ஆமா ஆமா. அப்ப பாலு அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பாலு அப்படின்னா நான் கரெக்டா பிடிச்சிருப்பேனா இல்லையா? ஆமா. விட்டுட்டீங்களே இப்படியே. சரி, மகிழ்ச்சி, நல்லா விளையாண்டீங்க. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ, வணக்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? என்ன பேசுங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எனக்கு ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ராஜலட்சுமி பேசுறேன், திருச்சி திருவானக்காவல். ஓகே, ரஜினிகாந்த் அவர்களை பத்தின முதல் கேள்வி. சரிங்களா, பெஸ்ட் தமிழ் ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கின திரைப்படம் எது? ரஜினி அவர்களுடையது. ஃபர்ஸ்ட் எதுக்கு வாங்கினாரு? ஆமா, நீ கெட்டவனா நான் கெட்டவன். நான் டைலாக் சொல்லுங்க, உங்களுக்கு குழு இது. இல்ல, நான் கெட்டவனா நீ கெட்டவனா நான் ரொம்ப கெட்டவன். கெட்டவனுக்கு நான் கெட்டவன், நல்லவனுக்கு நல்லவன்ல. அப்ப நல்லவனுக்கு நல்லவன் சொல்லிருக்க வேண்டியதானே நீங்க? இதுக்கு மேல எப்படிங்க ஒரு மனுஷன் குழு கொடுக்க முடியும்? இப்படி விட்டுட்டீங்களே, என் குழுவெல்லாம் வேஸ்டா போச்சு. சரி, ஓகே, நல்ல ஒரு வேகத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட நிகழ்ச்சியில் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போக போகிறோம். அதனால் இதுக்கப்புறம் கால் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கால் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கிடச்சதுக்கப்புறம் எங்கிட்ட பேசுங்க. தயவு செஞ்சு டிவி பார்த்து பேசாதீங்க. விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். பிரேக்குக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய காலரே. வணக்கம். வணக்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரபு அவர்களை பற்றின கேள்விகள் கேட்கலாம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. ஓகே, யாரை பத்தின கேள்வி? பிரபு அவர்களா? ஆமா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்விக்கு போறோம். சரிங்களா, சின்ன தம்பி திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? சின்ன தம்பி யாரு இயக்குறா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 5 4 3 2 1 0. என்னாச்சு தெரியலையா? பி வாசு என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, நல்லா முயற்சி பண்ணீங்க. மகிழ்ச்சி. முயற்சி பண்ணா மட்டும் போதுமா? வின் பண்ணும் இல்லையா? இன்னும் இப்போ வரவங்கலாம் ஒவ்வொரு கேள்வியிலும் அவுட்டாக வராங்க. சரி, ரொம்ப தில்லா விளையாடக்கூடிய ஆள் யாரு இருக்கீங்களா? வாங்க, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேரு? தேவி. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பழைய கார்த்தியா? நவரச நாயகன் கார்த்திக் அப்படிதானே? நவரச நாயகன் கார்த்திக். நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய கேள்விகள் போலாம். சரிங்களா, மௌன ராகம் அப்படின்ற படம் நடிச்சாரு இல்லையா, அதுல அவருடைய கேரக்டர் நேம் என்னன்னு சொல்லுங்க. ஆமா, என்ன நீங்க ஈஸி. வில்லன் மாதிரி நடிச்சாங்களா? யாரு? இல்ல, வில்லன் இல்லைங்க, கேரக்டர் பேரு. தெரியலையா? யாரு? ஹலோ, மனோகர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா, ஓகே, நல்லா ட்ரை பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அட்டகாசமா பதில் சொல்றீங்க, ஆனால் ஏன்னு தெரியல, அடுத்த கேள்விக்கு போக முடியல, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு?
கே பாலச்சந்தர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. லதா மயிலாடுதுறை. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, ரஜினி அண்ட் கமல் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எத்தனை திரைப்படங்கள் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கியிருக்காரு? சொல்லுங்க. 5 படம். ஒரு 5 படம் இருக்கும். என்னங்க வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி சொல்றீங்க? ஒரு 5 பஜ்ஜி போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா சொல்லுங்க. 7 திரைப்படங்கள் இயக்கியிருக்காரு. சரிங்களா? ஓகே, நன்றி. நல்லாவே முயற்சி பண்ணீங்க. சூப்பர். அப்போ நான் ஒரு 5 இருக்குங்க, ஒரு 4 இருக்கும், போங்க அப்படின்னு போற மாதிரி போறாங்க. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ சார், சென்னையில இருந்து சுமதி பேசுறேன். ஓகே சுமதி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் சொல்லுங்க. எனக்கு விஜய் சார் பத்தி சொல்லுங்க சார், கேளுங்க. விஜய் சாரை பத்தி கேட்போமா? ஆமாங்க சார். சரி, ஏன் ரொம்ப பிடிக்கும் அவரை? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன் பிடிக்கும்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் பிடிக்கும்? ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு என்னையா ரீசன் வேணும்? ஏயா இப்படி கேள்வி கேக்குறீங்க அப்படி சொல்றீங்களா? ரொம்ப ஒரு மரியாதை, அதுவும் இப்ப மினிஸ்டர் வேற ஆயிட்டாங்க, ஒரு மரியாதை வேற. கரெக்ட். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி போமா? மாஸ்டர் திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சவங்க பேர் என்ன? ஒரு நல்ல 90s நடிகை பேரு இருக்குல்ல, சொல்லுங்க. தெரியலையா? தெரியல சார், இல்ல ஞாபகம் இருக்கு, பட் டக்குன்னு வரல. சொல்லுங்க. மாளவிகா மோகனன் என்பதான் சரியான மேனன் இல்ல, மோகனன். இதையாவது நீங்க கரெக்டா சொல்லிருக்கலாம்ல. சச்சோ, சரி விடுங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்க டெஃபினட்டா வின் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, நீங்க தானே அப்ப வந்தது? வந்து டிவி பக்கத்துல போன் வச்சுட்டு ஓடிடுறீங்க. இப்படியே கிளம்பி வரீங்களே, பேச வேண்டியதானே நீங்க? ஓகே, தேங்க்ஸ். நீங்க டிவி வால்யூம் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் நான் என்னோட வாய்ஸ் நீங்க கட் பண்ணிக்கலாங்க. ஓகே தான். என்னன்னா எங்களுக்கே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எங்கிட்ட பேசுங்க, அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியும், விளையாட முடியும். சரிங்களா? அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நந்தகோபால். நந்தகோபாலுங்களா? நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க தானே? ஆமாங்க. வந்துட்டு மறுபடியும் வரீங்க. அப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? மார்க் பண்ணிருக்க எல்லாரும் விளையாடணும். ஓகே, நாளைக்கு விளையாடுவோம். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். வரவங்க பேரையாவது மாற்றி சொல்கிறாங்களா? இல்லை, பரிசு பேருமான அதே பேரை கரெக்டாக சொல்கிறாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சுசிலா. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? சுசிலாமா பற்றி கேட்கணும். சித்ராமா பற்றியா? சரி, சித்ராமா பத்தி கேள்வி கேட்போம். சரிங்களா? சரி. சித்ராமாவா சுசிலாமாவா? சுசிலாமா. அப்புறம் சித்ராமானா ஆமாங்கிறீங்க. சுசிலாமா எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, அன்பேவா படத்துல சுசிலாமா பாடிய பாடல் எது? 5 4 3 1. அவங்களை பிடிக்கும் அப்படின்றதுக்காக நீங்க அவங்க பேரை சொல்லக்கூடாது. அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லி கேட்டிருக்கலாம். நாங்களும் அந்த கேள்விக்கு கரெக்டா நீங்க பதில் சொல்லிருப்பீங்க. அப்படியே முடிஞ்சிருக்கும் சுமூகமா. ராஜாவின் பார்வை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தானே? அந்த பாட்டு தான் பாடினாங்க. விட்டுட்டீங்களே எப்படி? ராஜாவின் பார்வை அழகா பாடிருப்பாங்க, விட்டீங்க. நான் கொஞ்சம் மோசமா தான் பாடுவேன். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். என் பாட்டு கேட்டு ஓடிட போறாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து. உங்க பேரு? ஆனந்த் சார். ஆனந்த், யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் ஆனந்த் உங்களுக்கு? எம்ஜிஆர் பத்திங்க சார். அதான் எம்ஜிஆர் பத்தியா கேட்டுவா? எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த திரைப்படம் கூண்டுக்கிளிங்க சார். சூப்பரே, எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படிங்கிறீங்களா? இல்ல, அந்த படம் சும்மா ஓடவே இல்லை சார். நிறைய பேருக்கு தெரியாதுங்க சார். தெரியாது, அதான் பிரச்சனை. நல்லா ஓட வேண்டிய படம் அப்படி போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அடுத்த கேள்விக்கு போவோமா? சரிங்க சார். ஓகே, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களை ஏன் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எதுன்னு சொல்லுங்க. எல்லா படமும் சார். ஒரு 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 பர்டிகுலர் படம். பர்டிகுலர் அதாவது நம்ம உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் ஒரு உறுப்பு பிடிக்கும் சார். எப்படி சார் பதில் சொல்றது? சரி, ஓகே. உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம். எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்புல கடைசியா ரிலீஸ் ஆன திரைப்படம் எது? மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் சார். அடிச்சு தூள் கிளப்புறீங்களே, சூப்பரு.
பரவாயில்ல, இப்படி பார்த்தா நீங்கள் எடிட்ரு டைரக்டரு எல்லாம் தெரியும் போல உங்களுக்கு. சரி, உங்களுக்கான 3வது கேள்வி. ஆனந்த ஜோதி அப்படின்ற படம் இருக்கு, இந்த படத்துடைய கதை எழுதுனது யாரு? ஜாவகர் சீதாராமன். அடுத்து தூள் கிளப்பிட்டீங்க போங்க. சரி, உங்களுக்கான 4வது கேள்வி. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்ப்போம். எம்ஜிஆர் அவர்களுடைய 100வது திரைப்படம் இது. ஒளிவிளக்கு. தூள் கிளப்பிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ரெடி தானே? ஓவன் தானே? இப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேறீங்களே. அவருடைய எல்லா படத்தையும் பார்த்துட்டீங்களா? ஒரு படம் மிஸ் ஆகாம? 130 படம் பார்த்துட்டேன் சார். 6 படம் பார்க்கல சார். அந்த 6 படத்தோட பேர் சொன்னீங்கன்னா நான் அந்த 6 படத்துல இருந்து கேள்வி கேட்கவா? இல்ல சார், ஏன்னா அந்த 6 படம் யாருக்குமே தெரியாது. அப்படியா? ஆமா ஆமா. சரி, உங்களுக்கான 5வது கேள்வி போறோம். சரிங்களா? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடல் இடம்பெற்ற படம் எது? நல்லா யோசிங்க. 5 4 3 2 1 0. தெரியலையா? நாகேஷ் கூட நடிச்சிருப்பாரு இந்த பாட்டு. தெரியலையா? ஆமா சார். வேற அரசியலங்குமரி தான் சரியான பதில். நல்லா முயற்சி பண்ணீங்க, ஆனா டஃப்பான ஒரு கேம் கொடுத்தீங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பேசணும், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்க நாளைக்கும் ரெடியா இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இது ஃபார்ச்சூன் டிராவல்ஸ் வழங்கும் தாட்ரோ தூக்குறோம். டேக் கேர் மக்களே.